நிதி கொடுக்கல அப்படின்றத வந்து இந்த ஆட்சி வந்ததுலேருந்தே அவர் பல்வேறு விதமான நேரத்தில் வந்து சொல்லிக்கிட்டே இருக்காருன்னு பொழுது இப்போ தொடர்ச்சியாக இது ஒரு அரசியலுக்காக இதை பயன்படுத்துறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இல்லையே, நீங்கள் யோசிச்சு பாருங்க, மெட்ரோ ரயில் திட்டங்களுக்காக நிதி கொடுக்கப்படவில்லை அப்படிங்கிறத வலுவாக சொன்னதுக்கப்புறம் 2வது பேஜில் நிதி கொடுத்தாங்க. கொடுக்கலங்கிற தகவலை இப்போ நீங்களும் நானோ இல்லைன்னா ஒரு புத்திஜீவி, நாங்கள் பெரிய அறிவு ஜீவிகள்னு சொல்கிற ஒரு பத்திரிகையாளரோ உட்காந்து கண்ணை உருட்டிட்டு உட்காந்து பேசிட்டா மட்டும் ஒன்றிய அரசு கொடுத்துறாது. எங்களுக்கு கொடுக்கப்படவில்லை அப்படிங்கிறது இங்கே பொதுவெளியிலையும், அதாவது பொலிட்டிக்கலாக மக்கள் மத்தியிலையும், மேலே அது லீகலாக எப்படி வந்து கடத்த முடியுமோ அது லீகலாகும். எந்த முறையில் சொன்னால் அது நடக்குமோ அப்படியும் அவங்க வந்து அதை சொல்கிறாங்க. அதுக்கான பாசிபிலிட்டி, அதாவது நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒப்பீட்டளவில் மற்ற மாநிலங்களோட தமிழ்நாடு ஒன்றியத்துக்கு பிடிக்காத மாநிலம். ஏதோ ஓட்டு இவர்களுக்கு போடலங்கிறது மட்டும் இல்லை, ஃபிலாசபிக்கலாகவே நாம் எதிரானவர்கள். அப்போ அவர்களுக்கு ஒரு எரிச்சல் உள்ளூர இருந்துக்கிட்டே இருக்குது. இந்திய ஏற்றுக்கிட்டது இல்லை, ஏதோ ஒரு வகையில் உங்களை துன்புறுத்திக்கிட்டே இருக்கணுங்கிற நினைக்கக்கூடிய ஒரு மனோநிலை. அது ஒரு டாமினேட்டட் மனோநிலை. நான் பெரிய மேலே இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த தொனியிலே தான் அவர்கள் கீழே பார்க்குறாங்க. ஆனால் அவர்கள்ட்ட கூட நியாயமாக எந்த விதத்தில் வைக்க முடியுமோ வைத்து அவர்கள்ட்ட இருந்து நிதியை பெறுவதற்கான, நான் தான் சொல்கிறேன், இந்த இது மெட்ரோ ரயில் திட்டத்துக்கான பணிக்கான பணத்தை வாங்கியதாக இருக்கட்டும், பல்வேறு விஷயங்களுக்கும் சொல்லுவது மட்டுமல்ல, தொடர்ந்து கன்சிஸ்டண்டாக இயங்கி அதாவது நீதித்துறை வழியாகத்தான், சட்டத்தின் மூலமாக தான் சில விஷயத்தை செய்ய முடியும். நமக்கு டிலே ஆகுதுன்றது ஏத்துக்கிறேன். ஆனா புறக்கணிக்குது, நம்மள வந்து புறக்கணிக்கிறாங்க, வேற மாதிரி பாக்குறாங்கன்றதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்? கன்ஃபார்மா சொல்றேன், நீங்க ரொம்ப பின்னாடி உள்ள டேட்டாவெல்லாம் வேண்டாம். இப்போ பிஎம் ஸ்ரீ பள்ளிகளை இங்கே ஏற்றுக்கிடலை,